ஹாய் ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்க எல்லாரும்? எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? எதுக்கோ சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க, எங்களை சீக்கிரம். ஓகே சூப்பர். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹலோ, ஒரு ஹாய். பக்கத்தில் உங்களுக்கு சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ரெண்டு அசைச்சு கேளுங்க. அவங்க ஷோல்டரை பிடிச்சி லைட்டாக அசைச்சு கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அடிக்காதீங்க, அடிக்கக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண போகிறோம், சரியா? எந்த காரியத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஆமாம், ப்ரேயர் பண்ணி தான் ஆரம்பிக்கணும், ஓகேவா? எத்தனை பேர் ஜபம்னா ரொம்ப பிடிக்கும்? ப்ரேயர் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே சூப்பர், எல்லாருக்குமே பிடிக்குமா? வெரி குட். அப்போனா எல்லாருமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கண்களை மூடி கையை கூப்பி ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா? வெரி குட், சூப்பர், நல்ல பிள்ளைங்க. அப்படியே கண்களை மூடுங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. கண்களை மூடுங்க, கையை கூப்பி நில்லுங்க. கையை கூப்பி கண்களை மூடுங்க. அங்கே யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம். நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். கண்ணை மூடுங்க. ஒரு கண்ணு, ஒன்றரை கண்ணு, நொல்லக்கண்ணு, அரைக்கண்ணு. ப்ரேயர் சொன்ன உடனே எல்லா கண்ணையும் மூடிடணும். யாரையும் பார்க்கக்கூடாது. ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்பாங்க. பாஸ்டர் வாங்க. ஓகே சூப்பர். நம்மளே ஜெபம் பண்ணிடுவோம். கண்ணை மூடுங்க. தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோமையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோமையா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த அச்சீவர்ஸ் ப்ரேயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அவருக்கு வேண்டிய தகப்பன் ஞானத்தையும் தகப்பனை பலத்தையும் அப்பா தைரியத்தையும் தகப்பன் இந்த நாட்கள் இங்கே கொடுத்து அனுப்ப முடிய நாங்கள் ஜெபிக்கிறோமையா. இந்த பிள்ளைகள் எதை நோக்கி அப்பா எதை நினைத்து வந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை நீங்கள் கிடைக்க பண்ண முடிய நாங்கள் ஜெபிக்கிறோமையா. சோர்வின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. இந்த இடத்துல வந்ததுக்கு தகப்பனே ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காணட்டுமையா. கர்த்தாவே, வருகிற ஒவ்வொரு தடைகளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பயத்தையும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதே தகப்பன் நீங்க இயேசுவே நீங்க கூட இருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். எல்லாரும் கற்றுக்கலாமா? உட்காருங்க. பாடல்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், இப்போ ஒரு பாடல் பாடும் நல்ல கரை. எல்லாரும் யார் ரெண்டு கை கொண்டு வந்தா? ரெண்டு கை ஏன்ட்டா? ரெண்டு கை இருக்கு. கையை தூக்கி காமிங்க, கையை தட்டுங்க. அவ்வளோதான் சவுண்டா? 1 2 3. பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்க்க போற யார்? சூப்பர். ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு பாடும்போது எப்படி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடணும், ஓகேவா? நாங்கள் முதலாவது பாடுறோம், ரெண்டாவது நீங்கள் பாடி கற்றுக்கொள்ளுங்க, எங்களோட சேர்ந்து பாடுங்க. பரீட்சைனாலே ரொம்ப பயம் ஒரு மனசில் நம்ம என்ன செய்து உண்டாகுது இல்லையா? இப்போ பயம், அப்படிப்பட்டதான பயத்திலிருந்து ஏசப்பா விடுதலை தருவார். நம்மளோடு கூட ஏசப்பா இருக்கிறதுனால பயம் மாறும். அதை குறித்ததான ஒரு பாடல் தான். மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஜெபம் என்றால் என்ன? ஏசப்பாவோட பேசுவது. ஆக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவோட பேசும் பொழுது உங்கள் பயத்தெல்லாம் மாற்றி உங்களுக்கு வெற்றியை தருவார். அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு.
பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. தம்பி, பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதித்திடுவார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சூப்பரா பாடுறீங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஓகேவா? மறுபடியும் நீங்க சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? இந்த சரணத்தை மட்டும் பாட போறீங்க. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம். ஜெயம்னா என்னது? வெற்றி இல்லையா? எல்லாருமே என்ன நினச்சி வந்திருக்கிறீங்க இந்த வருஷம்? நான் நல்ல பரீட்சை எழுதி நான் பயங்கரமாக ஒரு நல்ல மார்க் என்ன செய்யணும்? வாங்கணும். சரியா? இப்போ 9th 10th கை வைத்துங்க பார்ப்போம். 9th 10th 11th 12th. சரி, உங்களோடுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? அதனால் நீங்கள் சேர்ந்து பாட போகிறீங்க. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? வெற்றியில் சூப்பர் வெற்றி எத்தனை பேருக்கு வேணும்? ஓகே, கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். சேர்ந்து பாருங்கண்ணே.
பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இந்த டிவியில பாருங்க, பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றும். உங்க மனசு விரும்புறத, இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. மறுபடியும், நான் தோற்று போவது. இந்த ஒரு சரணத்தை பாடுவோமா? ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். நீங்க பாடுங்க பார்க்கலாம். ஜெயம் உண்டு இயேசு. சூப்பர்யா. மறுபடியும், ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். மறுபடியும், ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம். உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்ல? ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஒரு கை தட்டு கொடுத்துடலாமா? நீங்க இன்னையிலிருந்து டெய்லி நீங்க இந்த பாடலை பாட போறீங்க. எனக்கு பயம் இல்லை பயம் இல்லையே, ஏசப்பா எனக்கு ஜெயத்தை வெற்றியை என்ன செய்வார்? தருவார். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? இன்னொரு வாட்டி பாடலாமா? முடிச்சுக்கிறோமா? பாடுவோமா? சத்தமா சத்தமா? ஓகேவா? ஒரே ஒரு வாட்டி என்ன? ரைட். பயம் இல்லை பயம் இல்லையே, நீங்க பாட போறீங்க. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. மறுபடியும், பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஓகே, எல்லாம் ஆக்ஷனோட ஒரே ஒரு ஆட்டி மாத்திரம் பாடலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில். இப்படி என்ன மாதிரி நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. மறுபடியும் நான் பாருங்க, ஆக்ஷன் பாருங்க, என்ன கவனிங்க.
பயமில்லை பயமில்லையே. மறுபடியும் நல்லா கையை இப்படி செஞ்சு காமிங்களே, 2 கையில. பயமில்லை பயமில்லையே. ஜெயம் ஜெயம் தானே. இந்த ஒரு கை, இந்த வலது கை. எத்தனை பேர் வலது கை கொண்டு வந்திருக்கீங்க? ரைட் ஹேண்டு. ஆமாம், வெக்கப்படாமல் செய்யுங்க, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? ஜெயம் ஜெயம் தான். என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சரி, ஓகே. நீங்கள் ஆக்ஷன் யாராவது 2 பேர் வந்து பண்ணலாமா? நான் சொன்னதை வேறு ஒன்றும் இல்லை. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. வாங்க. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம். பயமில்லை பயமில்லை. நீங்க செஞ்ச ஜெயம் ஜெயம் தானே. எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்களேன், வெட்கப்படாம. ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க பாக்க. பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. வெரி குட். ஹலோ, நல்லா இருந்துச்சா? பாட்டு நல்லா இருந்துச்சா? ஓகே, பாஸ்ட்டுக்கு கிளாப் பண்ணிடலாமா? டான்ஸ் பண்ணாங்களா அந்த அக்காவுக்கிட்ட கிளாப் பண்ணிடுவோம். சூப்பர். அடுத்து உங்களுக்காக ஒரு டான்ஸ்னால் எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆமாம், உங்களுக்காக அவங்க வந்து நான் சர்ச் அக்கா அவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு டான்ஸ் பண்ண போகிறாங்க. அது ஒரு பாட்டு, ஐ கேன் டூ திஸ் எக்ஸாம். சொல்லுங்க. ஆமாம், என்னால் எக்ஸாமை எழுத முடியும். முடியுமா முடியாதா? ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எழுத முடியும், பயப்படவே மாட்டேன், இயேசு நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிக்கலாமா? கிளாப் பண்ணுங்க. ஹலோ, யார் சொன்னா உங்களால முடியாதுன்னு? நிச்சயமா இந்த எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. Who said you can't do it? You can do it. Say this: I can do it. I can do it all my own. யார் சொன்னா என்னால முடியாதென்று? கான்ஃபிடென்ட்டா படிக்க போறேன் பாரு. படிக்காத சிலபஸ் எல்லாம் படிக்க வைக்கும் ஏசப்பாதான் பூமியில் ஜெயிக்க வைக்க போறாரே. I can do this. I can do this. I can do this. I can do it all my own. I can do this. Oh, you can do this. I can do this. I can do it all my own.
எக்ஸாம் டென்ஷன் வந்தாலே படிச்சதும் மறந்து போகுதே. உங்க உதவி வந்தாலே ஞாபகம் வந்திடுமே. டேட்டும் கிட்ட வந்தாச்சு, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் மாறணுமே. டைம் பாஸ் இப்போ வேண்டாமே, தயவு செய்யுங்கப்பா. சொந்தம் முன்னாலே நானும் ஜெயித்து காட்டுவேன். பேரண்ட்ஸ் பேரையும் நானும் தூக்கி நிறுத்துவேன். நண்பன் முன்னாடி நானும் உயர்ந்து காட்டுவேன். உலகத்தில நானும் தான் ஸ்மார்ட்டாக வாழ போறேன். I can do this, I can do this, I can do this, I can do it all my own. I can do this, oh you can do this. I can do this, I can do it all my own. டாக்டராக சொன்னாங்க, நீட்டுக்கு நாங்க ரெடி தாங்க. என்ஜினியராக சொன்னாங்க, கேட்டையும் நாங்க திறப்போங்க. டீச்சராக சொன்னாங்க, டக்குன்னு ட்ரைனிங் எடுப்போங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்கித்தான் சமகத்தா இருப்போங்க. சொந்தம் முன்னாலே நானும் ஜெயித்து காட்டுவேன். பேரண்ட்ஸ் பேரையும் நானும் தூக்கி நிறுத்துவேன். நண்பன் முன்னாடி நானும் உயர்ந்து காட்டுவேன். உலகத்தில நானும் தான் ஸ்மார்ட்டாக வாழ போறேன். I can do this, I can do this, I can do this, I can do it all my own. I can do this, oh you can do this. I can do this, I can do it all my own. இப்போ நான் ப்ரேயர் பண்ண போறேன், என்கிட்ட வருவீங்க. புரியாத எல்லாமே புரிய வைப்பீங்க. இப்போ நான் ப்ரேயர் பண்ண போறேன், என்கிட்ட வருவீங்க. புரியாத எல்லாமே புரிய வைப்பீங்க. I can do this, you can do this, I can do this, you can do this, I can do this, I can do it all my own. I can do this, I can do this man, I can do this, oh you can do this man, I can do this, I can do it all my own. I can do this, you can do it, come on. I can do this, say this today. I can do this, I can do this, I can do it all my own. You gotta do it, guys. ஹலோ, நல்லா இருந்துச்சா? சாங் நல்லா இருந்துச்சா? பாட்டு நல்லா இருந்துச்சா? டான்ஸ் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லாலையா? இது ரொம்ப சோகமாக இருக்கீங்க. கிளாப் பண்ணிடலாமா அக்கா? உங்களுக்கு எவ்வளோ அருமையாக பண்ணாங்க. என்ன என்னால், அதாவது எக்ஸாம் எழுத முடியாது, நான் நல்லா என்ன செய்வேன், எழுதி முடிப்பேன் சொல்லிட்டு ஐ கேன் டூ திஸ். அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு என்ன செய்யணும், வரணும். சரியா? ஓகே, கேம்ஸ் விளாடுமா? ஒரு கேம்ஸ் விளாடுவோமா? அதாச்சு இங்கெல்லாம் டீமாக பிரிக்க முடியாது, ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு அதாவது மனிதன், புலி, துப்பாக்கி. இது சர்ச்சு பிள்ளைங்களுக்கு ஓரளவு விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு தெரியாது, நீங்கள் விளையாண்டிங்கன்னு தெரியல, நான் வேறு கேம்ஸ் ரெடி பண்ணியிருப்பேன். கடைசி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ கேம்ஸ் என்னென்னா நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். அதாவது மனிதன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். சரியா? எல்லோரும் கொஞ்சம் ஸ்டாண்டப் பண்ணுவோமா? எல்லோரும் நிற்போமா? எந்திரிச்சு நில்லுங்க. புலி வந்து எப்படி இருக்கும்? புலிக்கு ஒரு சைகை பண்ணுங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்கடா. சூப்பர். இப்போ துப்பாக்கி. ஓகே, என்ன அப்பா 3 திங்ஸ் என்னென்னது? மனிதன், 3 ஆக்ஷன் பண்ண போகிறேன். என்னது? மனிதன், புலி, துப்பாக்கி. சரியா? இப்போ வந்து பாருங்க,
மனிதன் வந்து புலியிட என்ன செய்வான்? தோத்து போயிடுவான். சரி, இப்போ அந்த டீம் மனிதன் அப்படி வச்சாங்க, நீங்கள் புலின்னு ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? மனிதன் என்ன செஞ்சிருவான்? புலி என்ன செஞ்சிரும்? மனிதன்ட்ட புலி என்ன செஞ்சிரும்? தோத்து போயிருமா? மனிதன் தோத்து போயிடுவானா? மனிதன் தோத்து போயிடுவான். சரியா? புரிஞ்சா? ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அதாவது நீங்கள் புலி, அவங்க மனுஷன் அப்படின்னா மனுஷனா இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? தோத்து போயிடுவாங்க. அடுத்து வந்து புலி இன்னொன்று துப்பாக்கி. சரியா? புலி இன்னொன்று துப்பாக்கி. இப்போ வந்து புலியை பார்த்தோன்னே துப்பாக்கி, அங்கிட்டு புலி இருக்காங்க, இங்கிட்ட துப்பாக்கி. அப்புறம் இதில் யார் ஜெயிப்பா? துப்பாக்கி ஜெயிக்கும். அடுத்து துப்பாக்கி மனுஷன். சரியா? அந்த டீம் இப்போ துப்பாக்கியா இருக்காங்க, நீங்கள் மனுஷன் இருக்கீங்க. யார் ஜெயிப்பா? துப்பாக்கி ஜெயிக்கும். சரியா? புரிஞ்சா? கேம்ஸ் புரியுதா புரியலையா? புரியுது. சரி, உங்களுக்கு ஒரு 2 பேரை நான் கூப்பிட்டு ரிஹர்சல் பண்ணுறேன். என்ன வாங்க, யார்? எமி வாடிய, ஜாஃபி, ஜெஃபு, வேற யார்? முகேஷ் வந்திருக்கானா? வரலையா? அவன் தெரியுமா முகேஷ்? சரி வாங்க 4 வருவாங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. கவனிங்க. இப்போ அவங்க ஒரு டீமு, இவங்க ஒரு டீமு. சரியா? இவங்க வந்து அவங்க ஸ்டேஜ் 2 நான் 1 2 3 சொல்வேன். இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? நாம என்ன வைக்கான்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. சரியா? இவங்க பேசுகிற அதே மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் காதுக்குள்ளே பேசிக்கணும், சத்தமாக பேசக்கூடாது. அவங்க பண்ணுவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஓகேவா? இப்போ 1 2 3 கவுண்ட் பண்ணுவோமா? சொல்லுங்கள். நீங்கள் இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, என்ன வைக்கலாம்னு டிசைட் பண்ணிங்க. மனிதனா, துப்பாக்கியா, புலியா? ஓகே, பண்ணலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. ஓகே, சூப்பர். 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. 2 பேருமே என்ன அவுட், அதாவது மியூச்சுவல் தான். இதுக்கு வந்து ஸ்கோர்ஸ் கிடையாது. ஓகேவா? மார்க் கிடையாது. டக்குன்னு அடுத்து யோசிங்க, சொல்லுங்க. ஓகே, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. யார் வின் பண்ணா? துப்பாக்கி. சரியா? இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? சுட்டா என்ன ஆள் என்ன செஞ்சிடும்? அவுட் ஆயிரும். அப்போ அவங்க தான் என்ன செஞ்சாங்க? வின் பண்ணாங்க. இப்போ புரிஞ்சா புரியல? புரிஞ்சவங்க ஒரு கைது. ஹாய், புரியலையா? சரி, ஓகே. சரி, போங்க. சரி, ஓகே, சூப்பர். அந்த ரோப்ல மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோப்ல என்ன இங்க திரும்ப. ஓகே, அது இந்த ரோப்ல இந்த ரோப்ல இங்க திரும்ப. எந்திருங்க. சரியா? உங்களுக்கு ஒரு லீடர் யார் போடலாம்? நீ யார்? ஒரு லீடர் யார் டிசைட் பண்ணுங்க. கார்த்திகா, நடுவுல இருங்க. கார்த்திகா, நீ. சரியா? இங்க வந்து இந்த பையன் யாரு? கோபன் பையா? தமிழ். ஓகே, சூப்பர். நீ லீடர் என்ன? நீங்க இப்போ டிஸ்கஸ் பண்ண போறீங்க. நீங்க என்ன வைக்க போறீங்க? இந்த கதையை அவனுக்கு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. சரியா? நீ அவரே சொல்லி அவங்க 2 பாஸ் பண்ணிடுவாங்க. சரியா? டக்குனு சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லுங்க. அவனால சொல்லி அவங்க சொல்லட்டும். ரெடிங்களா? ஓகே, சூப்பர். ரெடிங்களா? ஓகே, பண்ணலாமா? நீங்க கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. ஐயோ, நல்லா பண்ணுங்கப்பா. யோசி சொல்லுங்க. ஓகே, ரெடிங்களா? பண்ணலாமா? ஓகே, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. வாய்ஸ் என்னாச்சு? வின் பண்ணாங்க. சூப்பர். அவங்க கிளாப் பண்ணலாமா? வெரி குட். ஓகே, சூப்பர். நல்லா விளையாண்டீங்க. கேம்ஸ் பிடிச்சிருந்துச்சா? வேற கேமா? அடுத்து இன்னொரு இருக்கா? சரியா? ஓகே. ஓகே, இந்த சபையில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க நைட்டாக தூங்கவே மாட்டாங்களாம், படிச்சுட்டே இருப்பாங்களாம். அவங்க படித்து இன்னைக்கு 10th நல்ல மார்க் வாங்கி, 11th நல்ல மார்க், 12th நல்ல மார்க் வாங்கி இன்னைக்கு காலேஜ் லெவல் அவங்க என்ன செய்றாங்க? படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. சரியா? அவங்க பேர் ஜெனிட்டா ஆஸ்லின். கை தட்டுவோமா அவங்களுக்காக? ஆமாம், போன வாரம் அவங்கள நாங்கள் பார்க்க போனோம். அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க தூங்கவே மாட்டாங்களாம், படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஓகே, சூப்பர். பை மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து ஜெனிட்டா ஆஸ்லின். நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து ஃபேஷன் டிசைன் படிக்கேன் வன்னியப்பெருமாள் காலேஜில். நான் 9th படிக்கும்போது வந்து படிப்பேன். நைட்டு 12 மணி வரையும் படித்து காலைல 3:30க்கு எழுந்துச்சி படிப்பேன். ஆனால் மார்க் வராது. கஷ்டமாக இருக்குன்னு இப்படி படிக்கிறோமே மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னு. 10th வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பித்தேன். மார்க் நல்லா வந்துச்சு. சரி, நம்ம தான் கரெக்டாக தேடாமல் விட்டோம் போல, நம்மளுக்கு வந்து மார்க் வரல. நம்ம தேடணுக்காண்டி தான் வந்து ஏசப்பா வந்து இப்படி பண்ணியிருக்காரு. நான் தேட ஆரம்பித்தேன். 10th நல்ல மார்க் எடுத்தேன், 428. அப்புறம் 11th படிக்கும்போது அசால்ட்டாக இருந்துட்டு, 11th தானே மார்க் தேவையில்லை அப்படின்ட்டு அப்படி படிக்கலாம்னு மார்க் நல்ல மார்க் தான் எடுத்தேன். 471 மார்க் எடுத்துட்டேன்.
டுவெல்த்து படிக்கும்போது பிசாசு படத்தினால இருந்தேன். என்னால் படிக்கவே முடியாது. படித்தா மறந்து போயிடும். என்ன பண்ணனே தெரியும். எனக்கே எதுவுமே யோசிக்க முடியாது என்னால். படித்தா ஞாபகமே இருக்காது. எனக்கு என்ன பண்ண தெரியும். எக்ஸாம் வேறு வருது, படிக்கலையே, படித்தாலும் நிற்க மாட்டேங்குது. 12ல் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுத்தால் நான் காலேஜ் போக முடியும். அதுமாரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ மார்க் வரலையே அப்படின்ட்டு. அடுத்து வேறு வழியில் ப்ரேயர் தான் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுவது தான் மார்க் வாங்க முடியும்னு ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன். ஃபிசிக்ஸ் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் படிக்கும்போது நான் படிக்கலை, தூங்கிட்டேன். என்னால் படிக்க விடலை அது. நான் தூங்கிட்டேன். இன்னும் எல்லோரும் படிக்கிறாங்க, படிக்கணும்னு எனக்கு அழுகையாகவும் வருது. என்னால் முடிக்கவும் முடியல கண்ணை. ஆனாலும் சரி முடிஞ்ச அளவு படிப்போம், ப்ரேயர் பண்ணி நான் ப்ரேயர் பண்ணிட்டு படித்து நல்ல மார்க் வாங்கிட்டேன். 474 மார்க். எல்லாரோட நல்ல மார்க் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோடு. யார் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ எல்லோரும் முன்னாடியுமே நல்ல மார்க் எடுத்து இப்போ எங்கள் அப்பா அம்மாவை பயணம் வச்சிட்டேன். தேங்க்யூ. கவனிச்சிங்களா? ஆமாம், அந்த அக்கா பாருங்கள், நம்ம தான் ஏசப்பா அம்மா சரியாக தேடாம விட்டோமோ, ஆனால் ஏசுவை தேடினதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா படித்து ஞாபக சக்தி ஏசப்பா என்ன செஞ்சாங்களாம், கொடுத்தாங்களா. உங்களுக்கும் இப்படி சில நேரம் படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னா ஏசப்பாட்ட நீங்கள் உதவி கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார், உதவி செய்வார். சரியா? ஓகேவா? உதவி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? கேட்போம். சத்தமாக சொல்லுங்கள். சரி, சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு மத்தியில் உங்களோட எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சூர்யா அவர்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க. அவங்க டீச்சர், அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. 10th வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க இங்கிலீஷ் டீச்சர். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷில் நல்லா இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுவது எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நீங்கள் என்ன செய்யணும் எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கிளாப்பு நம்ம வரவேற்றலாமா, வெல்கம் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? நமக்குள்ளே ஒரு எக்ஸாம் குறித்ததான ஒரு பயம் இருக்கும். நமக்கு எப்பயுமே என்னது, எக்ஸாம்னாலே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் அச்சீவர்ஸ், அப்படி தானே? அச்சீவ்னா என்னன்னு தெரியும்ல, அப்படி தானே? ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கக்கூடியதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சு? அவங்க என்ன சொன்னாங்க, இருக்கிற கொஞ்சம் டேஸ், அப்படி தானே? கோல்டன் டேஸு அல்லது கோல்டன் ஹவர்ஸ், அது மட்டும்தான் நம்ம கையில் இப்போ இருக்குது, அப்படி தானே? எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே நெருங்கிருச்சு. 11th 12th பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் நெருங்கிருச்சு. நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோ டேஸ் அப்படின்னா, ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸ் அப்படி தான். அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்பிட்வீன் டேஸு, இதுக்குள்ளே நம்ம எப்படி பிளான் பண்ணோம், அப்படி தானே? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கட்டாயமாக நமக்கு ஏசு தருவார், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம படித்த அந்த பாட்டு இருக்குல்ல, ஜெயம் வந்து என்னது, கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஜெயம் கர்த்தர்கிட்ட வரும். ஆனால் நம்ம என்ன ஆகணும், ஆயத்தப்படணும், அப்படி தானே? ஸோ அப்படி ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அதில் என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஸோ நம்ம ஆயத்தப்படும் போது ஏசப்பா நமக்கு என்ன தருவார், ஜெயத்தை தருவார். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு நீ அந்த சப்ஜெக்ட் டேஸ் மட்டும்தான். ஸோ நம்ம பிளான் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழாக இருக்கட்டும், தமிழ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ துணைப்பாடம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கதை தானே அப்படிங்கிறனால நீ ஈஸியாக அந்த மிஸ் நடத்தின பாடத்தை வச்சு என்ன பண்ணுவேன், எழுதிடுவேன். ஆனால் கொஞ்சம் செயல் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டை எப்போ படிக்கணும் அப்படின்னு நீ என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். ஸோ உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேஸில் வச்சு நீ பிளான் பண்ணணும். டெய்லி ஏர்லியராக எந்திரிச்சு அதில் வந்து என்னது, உனக்கு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டை மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் படிக்கணும். ஏன் அப்படின்னா, ஏர்லியராக எந்திரிச்சு நம்ம படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நைட் நல்லா ரிலாக்ஸாக நம்ம பாடியோட எல்லா ஆர்கன்ஸுமே பார்த்தீங்கன்னா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கிறனால ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மைண்டு ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ என்ன இது பண்ணாலும் நம்ம அது என்ன ஆகும், அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ காலையில் எந்திரிச்சு நீ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உன் மைண்டில் வந்து நிற்கும். ஸோ ஏர்லியராக எந்திரிச்சு கஷ்டமான சப்ஜெக்டை வந்து ஒரு தடவை படிக்கணும். ஸோ அடுத்து வந்து ஸ்கூலில் போய் நம்ம இது படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஸோ அடுத்து ஈவினிங் திரும்ப ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே படித்த விஷயங்களெல்லாம் ரீகால் பண்ணணும். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸில் வந்து எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அதை திரும்ப ரீகால் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது மைண்டில் நிற்கும். ஸோ காலையில் ஏற்கனவே நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன், படிச்சிருக்கிற கொஸ்டின்ஸோ இல்லை இருக்கிற அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரீகால் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்னாலே நமக்கு எப்படி தான் இருக்கும்,
கஷ்டம், நம்ம வந்து என்ன முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் கஷ்டம், நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது, அப்படி தானே? அதுவும் நமக்கான தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அதுக்கு வந்து நீ எப்படி எஃபோர்ட் போடணும் அப்படின்னா, அந்த இதுக்கு கொஞ்சம் படித்து எழுதி பார்க்கலாம். எழுதி பார்க்கும்போது இன்னும் அதிகமாக நம்ம 10 டைம்ஸ் படிக்கிறது வந்து 1 டைம் எழுதுறதுக்கு சமம். ஸோ அப்போ அந்த கஷ்டமான சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் வந்து எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் என்னவாகும், ஞாபகத்தில் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸு, அடுத்து வந்து மேக்ஸு வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸு சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க, சிலர் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். அதே மேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ அதாவது படிச்சுட்டு போகாதீங்க, எதையுமே எப்படி பண்ணணும் அந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போனேன் அப்படின்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை மக்கர் பண்ணால் நம்மளை அதில் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. 1 வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கர் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் சப்போஸ் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இது ரிலேட்டடாகவே வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீ பார்க்காம என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணும்போது அடுத்து 1 வேர்ட்ஸு, ஜாமெட்ரி, சில சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்கள் மிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் 1 வேர்ட்ஸ்க்கு வந்து என்னது ஒரு 2 hours, அடுத்து சம்முக்கு இவ்வளோ அப்படின்னு நீ கொஞ்சம் உன்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, சோஷியல், நம்ம ஈஸியாக நினைப்போம் அது என்ன வேர்ட்ஸு தானே, நம்ம என்ன பண்ணிடலாம், மக்கர் பண்ணினா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அப்படி தான். அதே மாதிரி சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஸ்டின்ஸ்க்கு அதிகமாக மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அப்படி தானே? கொஸ்டின் படித்தா 5 மார்க் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் படித்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், எப்படியாவது 4.5 மார்க்கு அப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் 1 வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ண மாட்டேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் படி இல்லை வேண்டாங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வேர்ட்ஸ்க்கு அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உனக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உனக்கு அந்த இன்பிட்வீனாக இருக்கக்கூடிய டேஸ், எல்லாருக்கும் மேக்ஸிமம் 4 days 2 days இருக்கும், அப்படி தானே? அந்த டேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் நீ பிளான் பண்ணு, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், 5 மார்க் படிக்கணும், அதை ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 5 மார்க் படிக்கிற அப்படின்னா மறுநாள் அதை திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தடவை ரீகால் பண்ணு. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன இருக்கும், நம்ம மைண்டில் நிற்கும். அப்படி ஒவ்வொரு டேஸ்க்கும் 5 மார்க்கு, 2 மார்க்கு, 1 வேர்ட்ஸு இப்படி ரீகால் பண்ண அப்படி உன்னோட பிளானை வச்சு இது பண்ணினா கட்டாயம் உனக்கு என்ன கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய பிளான் மட்டும்தான். இப்போ அவங்க சொன்னாங்களா, இருக்கக்கூடிய அந்த கோல்டன் டேஸ், அந்த மோட்டிவேஷனை சொன்ன மாதிரி உனக்கு உன் கையில் இருக்கக்கூடிய அந்த 10 days வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணி கர்த்தர் உனக்கு கட்டாயம் ஜெயத்தை தருவார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர், நல்லா பேசுனாங்களா? நம்ம இங்கிலீஷில் நினச்சலாம் பயப்படவே கூடாது, சரியா? அது ஒரு ஒரு லாங்குவேஜ் தான். ஆனால் நம்ம கற்றுக்கிட்டால் நம்மளால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், எதையுமே சக்ஸஸாக என்ன செய்ய முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தங்க, ஒரு சார் பேர் கல்யாணகுமார். அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர். அவங்க இதில் சிறப்பானதுன்னா அவங்க தமிழ் வாத்தியார். ஆனால் புகழ்வதுக்கு வார்த்தையே இல்லை. மிகவும் சிறப்பாக அவங்க பேசுவாங்க. கிளாப் பண்ணிடுவோமா? வாங்க சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2026ஆம் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கு தேர்வில் அதிக மதிப்புடன் வெற்றி பெறுவதற்கு எங்களது பராசிங் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டும் இதுபோல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அநேகர் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு எந்தவித ஒரு பதற்றம் இல்லாமல் தேர்வை சிறப்பாக கையாண்டார்கள். அவர்கள் நிறைய, இப்போ சாட்சி சொன்னது போல், இதை தவிர்த்து நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண் பெற்றார்கள். அவங்களுக்கு விருப்பமான பாடத்தை உயர்கல்வியில் தேர்வு செய்தார்கள். உங்களுக்கும் அது போன்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதாவது இந்த பொது தேர்வுக்கு நம்மை தயார்படுத்துவது எப்படி அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இப்போ நீங்கள் 2 திருப்புதல் தேர்வை முடிச்சிட்டிங்க. அதாவது மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்கு தயார்படுத்துவது அப்படின்னா, உங்கள் பள்ளிக்கூடத்திலே உங்கள் ஆசிரியர் உங்களை சிறப்பாக கையாண்டு உங்களை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். இன்னும் இருக்கிற காலமே உங்களுக்கு
குறைவான காலம்தான் இருக்குது. இந்த குறைவான காலத்தில் நாம் எப்படி தயார்படுத்தி கொள்வது அப்படின்றதில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அந்த பொதுத் தேர்வு வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினாக்களை நீங்கள் எப்படியாவது ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நடப்பு ஆண்டு நடைபெற்ற வினாக்கள், அதாவது இந்த ஆண்டிலிருந்து முதல் இடைப்பருவத் தேர்வு, காலாண்டு, 2ஆம் இடைப்பருவத் தேர்வு, அரையாண்டு, முதல் திருப்புதல் தேர்வு, 2ஆம் திருப்புதல் தேர்வு, 10ஆம் வகுப்புனா 3ஆம் திருப்புதல் தேர்வு, இந்த வினாக்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த வினாக்களை சேகரித்து, அதாவது இன்று இரவு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இரவு தூங்குவதற்கு முன்பு அதற்காக ஒரு 10-15 நிமிடம் செலவழிங்க. அதாவது எந்தெந்த வினாக்கள் நம்ம படிக்கணுமோ அந்த வினாக்களை என்ன செஞ்சுக்கோங்க, மொத்தமாக ஒரு குறிப்பெடுத்துக்கோங்க. எல்லா வினாக்களும் வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த வினாக்களை நம்ம எப்படியாவது நாளைய தினத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், படித்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் அதிகாலையில் நீங்கள் எழுந்துருவீங்க எப்படியாவது அதிகாலையில். இப்போ என்னென்னா நம்மளுக்கு குறுகிய காலம்தான் இருக்குது. இந்த அதிகாலை எழுந்தோடனே ஒவ்வொரு வினாவாக என்ன செஞ்சுருங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்து என்ன செஞ்சுருங்க, அந்த மேலே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அதை டிக் பண்ணுங்க. இந்த வினாவை என்ன செஞ்சுட்டேன், படிச்சுட்டேன். அதாவது நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த குறுகிய காலத்தில் இன்றைக்கி என்ன செஞ்சிடணும், இந்த வினாக்களை ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஏன்னா நல்லா படிக்கிற மாணவன் அட்டை படிப்பான், ஒரு புத்தகத்தையே முழுசாக படிச்சிருவேன். நம்மளுக்கு இருக்கிறது அந்த குறுகிய காலத்தில் நம்ம எடுக்கிற மதிப்பெண் வந்து சராசரி மதிப்பெண்ணாக இருக்கும். அவன் ஈக்குவலுக்கு நம்ம மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா இந்த பழைய வினாக்கள் 5 வருஷ வினாக்களும் இந்த நடப்பாண்டு வினாக்களையும் நம்ம என்ன செய்யணும், எழுதி வச்சு ஒன்று ஒன்றா படிக்கணும். இந்த வினாக்கள் திரும்ப வந்த வினாக்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். நீ படிக்க உனக்கு என்ன செய்யும், இன்னும் ஒரு நாலேஜ் என்ன செய்யும், வளரும். அன்றைய தினத்தில் ஏதாவது 2 வினாக்கள் ஒரு கடினமான வினா இருக்கும், அதை என்ன செய்ய மாட்டோம், படிக்காமல் விட்டுருவான். இருந்தாலும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து எப்படியாவது இந்த வினாவை என்ன செஞ்சோன்னா படித்து முடித்து எப்படியாவது என்ன செஞ்சோன்னா தேர்வுக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராகிடணும் அப்படின்ட்டு படிக்கணும். இப்போ படிக்கணும்னா எப்படி படிக்கணும், அப்போ என்ன செய்யணும், மனசுக்குள்ளே நம்ம படிப்போம் பெரும்பாலும். அது மனசுக்குள்ளே படித்தோம்னா மனசில் தங்குவது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அந்த மனசில் படித்ததை என்ன செய்வோம், திரும்ப எழுதி பார்க்கணும். திரும்ப எழுதி பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், அந்த நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு காலங்கள் குறைவாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வினாவை படிக்கணும்னா சத்தமாக வாய் விட்டு படிங்க. அதனால் தவறே இல்லை, சத்தமாக வாய் விட்டு படிங்க. நீங்கள் படிக்கிறது உங்களுடைய செவிக்கு என்ன செய்யணும், கேட்கணும். அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், 1க்கு 3 தடவை நீங்கள் படிக்க அது மனப்பாடமாயிரும். நீங்கள் அதை என்ன செய்யுங்க, ரீகால் பண்ணி பாருங்கள். 1க்கு 2 தடவை என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு தேர்வு வரை என்ன செய்யும், சரியான நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். அதனால் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. ஒரு நாளைக்கு 2 வினா தான் 3 வினா தான் படிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சொல்லி என்ன செஞ்சிருங்க, சொல்லி பாருங்கள். இப்போ நல்லா படிக்கிறவங்க ஒரு வினாவை வந்து 10 நிமிடத்தில் படிப்பான். ஒரு சராசரி மாணவன் என்ன செய்வான், ஒரு வினாவை படிக்கிறதுக்கு என்ன செய்வான், ஏறத்தாழ ஒரு 30 நிமிடம் கூட எடுப்பான். இப்போ அவனை மாதிரி நம்மளும் படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கவன சிதைவும் என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் முதல்ல ஒரு வினாவை அங்கே தேர்வு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வினாவை என்ன செய்யுங்க, ஒரு மனசார சரியா 1க்கு 2 தடவை மனசார என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே மெதுவாக படித்து பாருங்கள். படித்து முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த புக்கை மூடி வச்சுட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்தோன்னே உனக்கே அதில் என்ன செய்யும், ஆக இதெல்லாம் இதில் இருக்கே அப்படின்னு இருக்கும். திரும்ப ஒரு என்ன செய்யுங்க, அந்த வினாவை என்ன செய்யுங்க, திரும்ப படிங்க. படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வாய் விட்டு சத்தமாக படிச்சிங்கன்னா உனக்கு என்ன செஞ்சிடும், அவன் 10 நிமிடத்தில் படிக்கிறத வினாவே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு 15 நிமிடம். சரியா? அதாவது நம்ம கவனக்குறைவு இல்லாமல் தொடர்ந்து படித்தோம்னா ஒரு எவ்வளோ பெரிய கேள்வியாக இருந்தாலும், கடினமான கேள்வியாக இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிடத்தில் உள்ளதை நம்ம சராசரி மாணவன் ஒரு 15 நிமிடத்தில் என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். இப்படி நம்ம என்ன செய்யலாம், அநேக கேள்விகளை நம்ம என்ன செய்ய படித்து தேர்வுக்கு அவன் நல்ல மதிப்பெண் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் ஈக்குவலுக்கு நம்மளும் என்ன செஞ்சிடலாம், அதிக மதிப்பெண்களை நம்ம எடுத்துடலாம். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் சரியா, இந்த நேரத்தில் நம்ம கைவிட வேண்டியது நம்ம இந்த
மொபைல் ஃபோனு தான். சரிங்களா? நாங்கள் படிக்கும் பொழுது அந்த டிவி பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. அன்னைக்கு அந்த டிவியில் என்னது, டிவி பார்த்தா மார்க் என்ன செஞ்சிருவா, இழந்துருவா. இன்னைக்கு உள்ளது இந்த இணையதளத்தவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தேர்வு முடிகிற வரை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு ஆபத்தானது தான். என்னதான் இந்த திருக்குறளில் கூட ஒரு திருக்குறள் இருக்கு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து தற்று. அதாவது நல்ல கனியும் இருக்குது, காயும் இருக்குது. நீங்கள் எதை விரும்பி சாப்பிடுவீங்க, எதை விரும்பி சாப்பிடுவீங்க? கனியை தான் என்ன செய்வீங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. காய் என்னது கசக்கும், அதை என்ன செஞ்சிருமா, நம்ம ஓரமாக போட்டுருவோம். அதே போல் என்ன செய்யணும், இப்போதைக்கு நம்மளுக்கு கனி போன்றது என்னது, நம்மளுடைய பாடநூல் மட்டும்தான். அதைத்தான் நீங்கள் தேர்வு செய்யணும். நீங்கள் அந்த இப்போதைக்கு இந்த வாழ்க்கைக்கு இது இப்போ நல்லா தான் இருக்கும், அது என்ன செய்யும், நம்மளுக்கு ஒரு கசப்பான வாழ்க்கை சூழ்நிலையை என்ன செஞ்சிடும், உருவாக்கிடும். அதனால் என்ன செஞ்சோன்னா இது முற்றிலும் என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். அதே போல் இந்த நேரத்தில் நம்மளுடைய உடல்நிலையை என்ன செஞ்சுக்கோங்க, சரியான முறையில் பராமரிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. என்ன பருவநிலை மாற்றம்னா, ஒரு 2 மாதத்திற்கு முன்னதில் நல்ல மழை பெய்தது. இப்போ ஃபுல்லாக என்ன இருக்குது, பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ வெயிலும் பனி இருக்கிறதுனால உடல் உபாதைகள் என்ன செய்யும், பல வரும். அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம உடம்பை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க. தண்ணி என்ன செஞ்சுங்க, நல்லா குடிங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு என்ன செய்யுங்க, ஒரு 3 லிட்டர்னாலும் தண்ணீரை என்ன செஞ்சுங்க, நல்லா அருந்துங்க. அப்படின்னாத்தான் உங்களுக்கு எந்த உடல் பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. சரியா? அதே போல் சாப்பிடாம சில பேர் இருப்பீங்க. காலை சாப்பாடு சாப்பிடாமே பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, காலை சாப்பாடு சாப்பிடாமே தேர்வு எழுதுவாங்க. அது நல்ல பழக்கம் கிடையாது. சரிங்களா? காலை உணவு என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அருந்தணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்ம சாப்பிடாம போய் நம்ம நல்ல எக்ஸாம் எழுதலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். நீ சாப்பிட்டு போய் எழுதுவே, இன்னும் உனக்கு என்ன செய்யும், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் சின்னச்சில விரைவாக எழுதலாம். நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு புத்துணர்ச்சி என்ன செய்யும், கொடுக்கும். அதனால் 3 வேளையுமே என்ன செஞ்சுருங்க, சாப்பிடுங்க. இன்னொன்று, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் ஒரு அட்டவணை போட்டுக்கிறணும். இன்றைக்கி ஒரு மனிதன் சராசரியாக தூங்கணும்னா ஒரு 7 மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும். நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு 7 மணி நேரம் கூட இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா காலங்கள் குறைவாக இருக்குது. ஒரு 6 மணி நேரம் மட்டும் தூங்குங்க. அதனால் உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ அந்த 6 மணி நேரம் மட்டும் தூங்குங்க. மற்ற நேரம் நான் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம், போகிறதுக்கு இவ்வளோ நேரம், வர்றதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, ஒதுக்குவோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற நேரத்தை என்ன செஞ்சீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப என்ன செஞ்சீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அதை கூட வள்ளுவர் ஒரு திருக்குறளில் கல்வி அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்ட்டு இருப்பார். அதை கேணினா உங்களுக்கு என்ன தெரியுமா, கேணினா என்னப்பா, கேணினா கிணறு. கேணினா என்னப்பா, கிணறு. அதாவது கிணறு நிறையா விதமான கிணறுகள் இருக்குது. பாறையில் கிணறு இருக்குது, மலையில் கூட கிணறு இருக்குது. இப்படி நிறைய கிணறுகள் இருக்கும். ஆனால் இவர் இங்கே குறிப்பிடுவது மணற்கேணி அப்படின்னு சொல்கிறாரு. மணற்கேணின்னா அது ஆற்றுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஆற்றுப்பகுதியில் உள்ள ஒரு கேணி. ஆற்றுப்பகுதியில் மணலை தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். நம்மளுக்கு தேவையான நீரை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நாள் 2 நாள் கிணச்சி அந்த மணல் தோண்டினோம் பார்த்தீங்களா, அங்கே போய் பார்த்தோம்னா மணல் புள்ள என்ன செஞ்சிடும், சரிஞ்சிரும். திரும்ப என்ன செய்யணும், மணல் எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு சுத்தமான தண்ணீர் என்ன செய்யும், கிடைக்கும். அதே போல் தான் படிப்பும் அப்படித்தான். இன்றைக்கி படித்தது நாளைக்கு மறக்கலாம், நாளை கழிச்சு என்ன செய்யலாம், மறக்கலாம். அதனால் படித்ததை என்ன செஞ்சுங்க, திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யலாம், தேர்வில் என்ன செய்யலாம், அதிக மதிப்பெண்ணை பெற முடியும். சரிங்களா? இப்போ தேர்வுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கோம். அதாவது நாளைக்கு தேர்வு அப்படின்னா இன்றைக்கி விடிய விடிய உட்காந்து படிக்காதீங்க. நாளைக்கு தேர்வுன்னா இன்றைக்கி விடிய 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 உட்காந்து என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. அது படிக்கும்போது நல்லா நம்மளுக்கு இரவு ஃபுல்லாக படிக்கும்போது எப்படி இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், நல்லா படிக்கிறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் மறுநாள் காலையில் நம்ம என்ன செய்வோம், தேர்வுக்கு போகும் பொழுது என்ன செஞ்சிடும், நம்ம மூளைக்குள்ளே என்ன செஞ்சிடும், டயர்டாயிரும். சிந்திக்கிற தன்மையே நம்மளுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, முதல் நாள் நாளைக்கு பரீட்சைன்னா ஒரு 10 மணியோட என்ன செஞ்சுருங்க, படிப்பை நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இப்போ பரீட்சைக்கு இன்னும் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் முதல் நாள் கூட என்ன செஞ்சுக்கோங்க, 1 மணி வரையோ 2 மணி வரையோ என்ன செஞ்சிடலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதற்கேற்ற பிறகு மறுநாள் என்ன செஞ்சுருக்கோம், தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. மறுநாள் பகலில் கூட என்ன செஞ்சுக்கோங்க, தேவையான ஓய்வு எடுத்துக்கொண்டுங்க. அதே போல்
இப்போ பரீட்சைக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கோம். பரீட்சையை நம்ம எப்படி கையாளுவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பரீட்சைக்கு போக போகிறோம். அப்போ சிலவங்களுக்கு தேர்வுனாலே ஒரு பயம் இருக்கும். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு முதல் தேர்வு தமிழ் தேர்வு எழுதும்போது முதல் நாள் என்ன செய்யலை, எனக்கு தூக்கமே வரலை. சரியா? ஐயோ நாளைக்கு பரீட்சை அப்படின்ட்டு தூக்கமே வரல. நான் வாட்டு ரோட்டில் இப்படி நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்படி என்ன செய்ய முடியல, தூக்கம் இல்லை. அது மாதிரி நீங்கள் தேர்வு நினச்சி என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. சரிங்களா? தேர்வு அதவாட்டு நம்ம ஏற்கனவே நம்ம படித்த வினாவு தான் வரும். நீ கடைசி நேரம் வரையும் படிக்காத. இப்போ தேர்வுக்கு ஒரு 9:45 நீ உள்ளக்க போகிற, தேர்வு அறைக்கு எத்தனை மணிக்கு போகிற, 9:45 போகிறேன்னா உனக்கு பெல் அடிச்சோம்னா அந்த ஒரு 9:30க்குள்ளே நீ ரெஸ்ட் ரூம் போனாலும் என்ன செஞ்சுக்கோங்க, போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னத்துலேயே நீ படித்து முடிச்சிரு. கடைசியில் சொல்லுவான், இந்த கேள்வி இருக்கடா அந்த கேள்வின்னு சொல்லியிருப்பான். நீ புதுசாக ஒரு கேள்வியை படித்தனா அது என்ன செய்ய முடியாது, மனப்படமே ஆகாது. சரியா? ஆழ்ந்த சிந்தனையில் படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆகும். அந்த பதற்றமான சூழ்நிலையில் எந்த கேள்வி நம்ம படித்தாலும் மனப்படமே ஆகாது. அப்போ ஒரு 9:30 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, தயார் நிலையில் இருங்க. 9:45க்கு என்ன செய்வாங்க, முக்காலுக்கு பெல்லடிப்பாங்க. நீ தேர்வு அறைக்கில் என்ன செய்வ, பொது தேர்வு மாணவர்களுக்கு சொல்கிறேன், அவங்க தேர்வு அறைக்கில் உள்ளே போய்ங்க. உள்ளே போனோடனே ஒரு 10 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, உங்களுக்கு வினாத்தாள் கொடுத்துருவாங்க. 10 மணிக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொஸ்டின் பேப்பர் என்ன செஞ்சிடும் உங்கள் கையில் வந்துடும். அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்தோடனே என்ன செஞ்சுருங்க, அந்த தேர்வு எண்ணை உனக்குள்ள தேர்வுன்றக்குள்ள பதிவு எண் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பதிவு எண்ணை என்ன செஞ்சுருங்க, அதில் எழுதிடுங்க. எழுதிட்டு அது உங்களுக்கு 15 நிமிடம் என்ன செய்யணும், அந்த வினாக்களை என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கும்போது எடுத்தோடனே ஒரு கேள்வி படிச்சுப்ப. சரியா? கேள்வி நல்லா முழுமையாக படிங்க. கடைசி வரையும் என்ன செஞ்சுங்க, அந்த வினாக்கள் என்ன செஞ்சுங்க, முழுமையாக படிங்க. எடுத்தோடனே ஒரு வினா படிப்ப, அது படிக்காத வினாவாக இருக்கும். உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பதற்றம் ஆகக்கூடாது. அப்படி நீ ஒரு வித பதற்றமாகி உனக்கு வேர்வு அப்படியே கொட்டுச்சுன்னா அன்னாரம் என்ன செஞ்சுருங்க, கையில் ஒரு 2 சாக்லேட்டு கூட கொண்டு போங்க. ஒரு சாக்லேட் எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, போட்டிங்கன்னா அந்த ஒரு பதற்றம் என்ன செய்யும், உங்களுக்கு ஓரளவு குறையும். ஒரு 15 நிமிடம் அந்த வினாக்கள் என்ன செஞ்சுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. முழுமையாக கடைசி வரையும் படிங்க. மேலோட்டமாக படிக்காதீங்க, இது வந்திருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு படிக்காதீங்க. அந்த வினாவை என்ன செய்யுங்க, நல்லா முழுமையாக படிங்க. ஏன்னா அது வினாக்குள்ள அதே மாதிரி கேட்டு வேறு கேள்வியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன செஞ்சுருங்க, முழுமையாக படித்து என்ன செஞ்சுருங்க, எழுதுங்க. எழுதும்போது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்னதுன்னா, ப்ளூ கலரை வச்சு தான் நான் எழுத சொல்லுவேன். தேவையான தலைப்புக்கு என்ன செய்வான், பென்சிலில் கோடு போடுவான். முக்கியமான இடத்துல பாயிண்ட் வரும்பொழுது பென்சில் என்ன செய்வான், கோடு போடுவான். ஏன்னா அரசாங்க விதிமுறைப்படி என்ன செய்வாங்கன்னா, ப்ளூ அல்லது பிளாக் ரெண்டில் ஏதாவது ஒரு கலரத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, தலைப்பு எழுதுறதுக்கு கருப்பு கலரில் எடுத்து என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. மற்றதுக்கு ஊதா கலரில் பயன்படுத்துவாங்க. அதுக்கு உங்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் வேலியூஷன் பண்ணுறாங்களே, பேப்பர் வேலியூஷன் பண்ணுறாங்களே, அந்த இடத்துல வேலியூஷன் பண்ணிடுறாங்க. சரியா? நல்ல மார்க் தான் போடுறாங்க. உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு எப்படி எந்த முறையை சொல்லியிருக்காங்களோ அந்த முறையை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. சரிங்களா? இப்படி எழுதும்பொழுது கரெக்டாக அப்படி எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வரும்பொழுது இப்போ ஒரு மதிப்பெண், ஒரு 15 ஒரு மதிப்பெண் அல்லது 20 ஒரு மதிப்பெண்ணாக கூட இருக்கலாம். எல்லா ஒன்வேர்டும் நீ என்ன செய்வாங்க, புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து தான் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஒரு 15 ஒன்வேர்டு இருக்குன்னா புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து கேட்பாங்க. அந்த புத்தகத்தில் உள்ள வினாக்களை நீ கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோ. அதிலிருந்து பெரும்பாலான வினாக்கள் வந்துடும். 2 வினாக்கள் அல்லது 3 வினாக்கள் கூடுதல் வினாவாக என்ன செய்யும், புத்தகத்தை தவிர்த்து என்ன செய்யும், வெளியில் போயிடும். சரியா? அந்த வினாவுக்களும் நீ என்ன செஞ்சலாம், ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் என்ன செய்யலாம், 1 2 தவிர்த்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியும், எழுதலாம். இப்போ சரியான விடை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஆப்ஷனில் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், படிச்சிருக்கணும். இதுக்கு இதான் விடை அப்படின்னு படிச்சிருக்கணும். அங்கே போய் ஆப்ஷனில் அதுக்கப்புறம் தான் தேடணும். இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செய்யணும், எழுதிடணும். ஏதாவது 1 2 ஒன்வேர்டுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாத பட்சத்தில் நீயே என்ன செஞ்சிடக்கூடாது, முன்கூட்டியே தவறாக எழுதக்கூடாது. தவறாக எழுதிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன செய்வ, அடிச்சுட்டு திரும்ப உனக்கு பின்னாடி யோசித்து சரியான பதில் கிடைக்கும் பொழுது அங்கே வேற ஒரு வினா எழுதுவேன். அது பேப்பர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்காது, நீட்டாக இருக்காது. புரியுதா? அதனால் கடைசியில் கூட நீ யோசித்து எழுதுங்க. அதுக்காக எழுதாமல் வந்துடாதீங்க. ஏதாவது ஒரு வினா எழுதி வச்சுருங்க. சரிங்களா? அதே போல் இப்போ ஒரு 4 வினாக்கள் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. 2 மதிப்பெண் கேள்வி, ஒரு 4 வினாக்கள் எழுதும் பொழுது அதில் ஒரு கட்டாய வினா இருக்கலாம். கட்டாய வினா இருக்கும். அந்த கட்டாய வினா கண்டிப்பாக நீ எழுதணும். எழுதுனா தான் அதுக்கு உனக்கு மார்க்கு. அந்த கட்டாய வினா விட்டுட்டு நீ ஏதாவது ஒரு 4 கேள்வி எழுதி வச்சின்னா அந்த 4 கேள்வியில் உனக்கு 3 கேள்விக்கு தான் மதிப்பு வழங்குவாங்க. ஒரு கேள்விக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மார்க்கு போட மாட்டாங்க. அதனால் கட்டாய வினா கேட்கும் பொழுது கண்டிப்பாக எழுதி வச்சுருங்க. சரிங்களா?
எந்த வினாவுமே நீ என்ன செய்யக்கூடாது, விட்டு வச்சிடக்கூடாது. எல்லா வினாவுக்களும் என்ன செஞ்சுருங்க, எழுதி வைங்க. சரிங்களா? எழுதுனா அதாவது ஒரு 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 இடத்துல தவறாக எழுதிட்டேன், அதை போட்டு அப்படி கீச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்படி கீச்சிக்கிட்டு அடுத்த பக்கம் பேப்பர் என்ன செய்யக்கூடாது, ஓட்டை போடக்கூடாது. சரியா? ஒரு சின்ன ஒரு கோடு மட்டும் என்ன செஞ்சுருங்க, ஒரு சின்ன கோடு போடுங்க. சரியா? அதுக்கப்புறம் அதுக்கு நீ என்ன செஞ்சுருங்க, தொடர்ச்சியாக என்ன செய்யுங்க, பெரும்பாலும் ஒயிட்னரை நீ என்ன செய்யாதீங்க, தேர்வில் என்ன செஞ்சு கொண்டு போகாதீங்க. தேர்வுக்கு போகும்பொழுது நமக்கு வேண்டிய உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் கொண்டு போங்க. சரிங்களா? தேவையில்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் என்ன செய்யாத, பென்சிலோ ரப்பரோ ஷார்ப்னரோ அப்படி என்ன செய்யாதீங்க, அடுத்தவங்ககிட்ட போய் என்ன செய்யாத, கேட்காத. உனக்குள்ள எழுதுபொருளை மட்டும் நீ கொண்டு போ. சரியா? அதே போல் தேர்வு அறைக்கு செல்லும் பொழுது, சரியா, இது வரைக்கும் தேர்வு உங்கள் வகுப்பாசிரியர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த பொது தேர்வு எழுதுவீங்க. இப்போ 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் பொது தேர்வு, 11ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு இந்த ஆண்டிலிருந்து உங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த 10ம் 12ஆம் வகுப்பு எழுதுகிற மாணவர்கள் என்ன செஞ்ச, தேர்வு அறைக்கு போகும் பொழுது, அதாவது பெண் பிள்ளைங்கன்னா அந்த யூனிஃபார்மை மட்டும் போட்டு போங்க, ரெட்டச்சடை போட்டு போங்க. சரிங்களா? தேவையில்லாமல் இந்த ஒத்தச்சடை, அப்புறம் அந்த பசங்கள்லாம் இந்த புருவத்தில் கோடு போடுறது, சைடில் கோடு போடுறது, அதுக்கப்புறம் கடுக்கா மாட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி செயல் செய்யாதீங்க. ஏன்னா வேறு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அரை கண்காணிப்பாளராக என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்களுக்கு அது உன்னை பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஏற்படாது. சரியா? நீ நல்லா படிக்கிறவனா கூட இருப்ப, இருந்தாலும் அந்த தேர்வு நேரத்தில் என்ன செய்யாதீங்க, இப்படிலாம் போகாதீங்க. சரிங்களா? அதேபோல் எல்லா வினாக்களும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? தேர்வில் வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நீ தேர்வில் அந்த மெயின் செட் ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது 30 பக்கம் இருக்குன்னா 30 பக்கத்தை நீ என்ன செஞ்சுருங்க, எண்ணி பாருங்கள். ஏதாவது ஊடால ஒரு சீட்டு இல்லாமல் கூட இருக்கலாம், பக்க எண் குறைவாக இருக்கும். அதனால் உடனே நீ என்ன செஞ்சுன்னா தகவலை என்ன செஞ்சுருங்க, தெரியப்படுத்திடுங்க. அதில் உனக்கு பெருசாக ஒரு வேலையெல்லாம் இருக்காது. உன்னுடைய கையொப்பம், உன் ஃபோட்டோ கீழே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே என்ன செய்ய போகிற, கையெழுத்து மட்டும் தான் என்ன செய்ய போகிற, போட போகிற. வேறு எந்த ஒரு நீ அதில் நிரப்ப வேண்டியது எதுவுமே இருக்காது. சரியா? இப்போ தமிழ் ஆங்கிலம்னா கோடு போட்ட பேப்பரில் எழுதுவேன், மற்ற பேப்பர் ஃபுல்லாக என்ன செய்வேன், வெள்ளை பேப்பரில் எழுதுவேன். ஒருவேளை நான் 10ஆம் வகுப்பு தமிழில் 22 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபுல்லாக 22 பக்கம் எழுதிட்டேன், மீதி அடிஷ்னல் பேப்பர் வாங்குறீங்கன்னா, அடிஷ்னல் பேப்பர் வாங்கும் பொழுது அதில் பின்பக்கத்தில் என்ன செஞ்சுருங்க, பக்க எண் குறிப்பிடுங்க. 23, 24. மற்ற பேப்பர்லாம் 30 பக்கம் இருக்கும். சரிங்களா? 31, 32ன்னு பக்க எண் என்ன செஞ்சுக்கோங்க, போட்டிருங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் மதிப்பெண் இருக்கும். நீ வாங்கியிருப்பில்ல, அந்த மதிப்பெண்ணை முன்பக்கத்தில் எழுதணும். சரியா? அதுக்கு ஒரு ஆசிரியர் உன் பேப்பரை திருத்துவாங்க. அன்னார் என்ன செய்யக்கூடாது, பக்க எண்ணை அந்த ஆசிரியருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வேலையை கொடுக்கக்கூடாது. நம்மளாம் என்ன செஞ்சுருங்க, அந்த பக்க எண்ணை போட்டுருங்க. சரிங்களா? அதோடைய மார்க்கை நம்ம அவங்க திருத்தி நல்லபடியாக மார்க்கு போட்டுருவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கேளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்காப்பா? தேர்வு சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள்? சரி, நன்றிப்பா, வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ சார். புரிஞ்சவங்களுக்கு சார் பேசுனதெல்லாம் புரிஞ்சா? ஆமாம், சில டவுட்டில் இருந்திருக்கும், எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிற மாதிரி நானும் மார்க் வாங்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கிற மார்க்கெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த வினாக்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, கலெக்ட் பண்ணி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல ஐடியா, குட் ஐடியா. நீங்கள் புஸ்தகத்தை நல்லா படிக்கணும், அட்டை டு அட்டை என்ன செய்கிறான்னா படிக்கிறான். அப்போ நம்மளால் இன்னுமே படிக்க உட்கார முடியாது, உட்காந்தாலும் படிக்க முடியாது. ஸோ அப்போனா நீங்கள் அந்த 5 இயர்ஸ் அந்த கொஸ்டின் மார்க்கில் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸில் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் என்ன செய்ய முடியும், ஸ்கோர்ஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ நம்ம பாஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? நம்ம எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க. எல்லாம் டயர்ட் ஆகிட்டுங்க கேட்டு கேட்டு, எப்பா இவ்வளோ ஹோம் ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? 1 சொன்னால் என்ன செய்யணும், நீங்கள் கிளாப் பண்ணணும். 1 சொன்னால் என்ன செய்யணும், கிளாப் பண்ண. 2 சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட என்ன செய்யணும், பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட என்ன செய்யணும், கிளாப் பண்ணணும். 3 சொன்னால் என்ன செய்யணும், ஜம்ப் பண்ணணும். 3னா ஜம்ப் பண்ணணும். 4 சொன்னால் என்ன செய்யணும், ரைட் சைடு டர்ன். அடுத்து 5th சொன்னால் ஃப்ரண்ட் சைடு என்ன செய்யணும், டர்ன் பண்ணி நீ எப்பயும் மேலே நிற்கிற மாதிரி நிற்கணும். ஓகேவா? பண்ணலாமா? 1 2 3 ஜம்ப். 3னா ஜம்ப் பண்ணணும். 4
டர்ன், ரைட் சைடு டர்ன் பண்ணணும். ஃபுல்லாகவே டர்ன் ஆகணும். ஃபுல்லாகவே பின்னாடி. 5. மறுபடியும் லெஃப்ட் சைடு நீ ஃப்ரண்ட்டில் என்னைய பார்க்கணும். ஓகேவா? அது ஃபுல்லாக இது டர்ன் பண்ணி மறுபடியும் டர்ன் ஆகணும். ஓகேவா? புரிஞ்சா? பண்ணலாமா? 1 2 3 4 5. திரும்பின சைடே திரும்பிட்டு இருக்கட்டும், மறுபடியும் இப்படி திரும்பணும். சரியா? ஓகேவா? 1 2 3 3 3 3 3. சில பேர் ஜம்ப் பண்ணவே இல்லை, ஜம்ப் பண்ணுற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். 3 3 3 1 2 2 2. ரத்த ஓட்டம் சரியானா கொஞ்சம் நல்லா சுருப்பு வந்துடும். 2 3 3 4 4. ஜம்ப் 4னா ஜம்ப் பண்ற. 5. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, உட்காரமா எல்லாரும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் தான் நான் பாஸ்ட் வந்து ஏசப்பாவை குறித்து உங்களுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை பொழுதில் தேர்வெழுதும் மாணவர்களுக்காக சிறப்பான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும்படி உங்களை எல்லாம் அழைத்த பொழுது நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். என்ன கவனிங்க, ஒரு 10 நிமிடம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆகையினால் நீங்கள் ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னையே பார்க்கணும். எல்லோரும் பாருங்கள், என்னையே பாருங்கள், பார்க்கலாம். சரி, நான் அழகாக இருக்கேனா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. உங்களையெல்லாம் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை பார்ப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சியா? சரி, இப்போ பாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி இதை சிறப்பாய் நடத்துவதற்கு ஒத்துழைத்த வாலிப பிள்ளைகளுக்கும் சிறப்பான ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களாகிய நீங்கள்தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு தரத்தை உயர்த்துவதற்கு படிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. உங்கள் அப்பா அம்மாலாம் டிகிரி முடித்தவங்க இருக்காங்களா? டிகிரி முடித்தவங்க அப்படி இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 பேர் தான் முடிச்சிருக்கிறாங்க. கவனிங்க, என்ன கவனிங்க, மித்த பெற்றோரெல்லாம் கூலி வேலை பார்க்குறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க இல்லையா பாப்பா? அப்போ அப்படி உழைத்து உங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஒரு வெற்றியாளராக நீங்கள் வர வேண்டும். என்ன பிரச்சனைனா, சிறந்த வெற்றியாளராக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதற்காகத்தான் அச்சுவர் 2026 இந்த ப்ரேயரை நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் படித்து கொண்டிருக்கிற அந்த படிப்பில் உங்களுக்கு நல்ல உயர்வையும் நல்ல மதிப்பெண்ணையும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த சபைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் அட்டன் பண்ணுற பரீட்சை ரொம்ப சிறப்பாக நீங்கள் எழுதுவீங்க. நிறைய மதிப்பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையை சிறப்பான நல்ல ஒரு மாணவ செல்வங்களாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவார். சரியா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது,
நீதிமொழிகள் 21:31 வசனம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்கு என்ன செய்யும்? ஆயத்தமாயிருக்கும். ஜெயமோ என்ன செய்யுமாம்? கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும். நாம பாருங்க, பரீட்சை எழுதுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆயத்தம் பண்ணுறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்லா கஷ்டப்பட்டு கடினமாக படித்து இரவு பகல் பாராமல் நிறைய கொஸ்டின்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நாம் படித்து நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க பரீட்சை எழுத? சிலரெல்லாம் கையை உயர்த்த மாட்டீங்க, இங்கே இல்லை போல. நீங்கள் எத்தனை பேர் பரீட்சை எழுத தயாராக இருக்கீங்க? சரி, இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் பரீட்சை எழுத தயாராக இருந்தாலும் வெற்றி கொடுப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை இந்த ஆண்டு சிறப்பாய் தர ஆண்டவர் நல்லவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆக நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு சிறந்த வெற்றியை கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பரீட்சை அப்படின்னோடனே ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வருது. என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பயம், படபடப்பு. எப்படி நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே சார் சொன்னது மாதிரி நைட்டு முழுவதும் என்ன வரமாட்டிக்கு? தூக்கம் வரமாட்டிக்கு. ஒரு பெரிய படபடப்பு, பயம், ஒரு பெரிய கவலை. என்ன செய்ய போகிறோம்? நல்லா பரீட்சை எழுதிடுவோமா அப்படின்ற ஒரு பெரிய பயம். இன்னும் சிலருக்கு நம்ம பார்க்குறோம், பரீட்சை ஹாலில் உள்ளே போய் உட்கார்ந்த உடனே காய்ச்சல் கூட என்ன செஞ்சிடும்? சிலருக்கு வந்துடும். பேராசிட்டமல் மாத்திரையோடு போகிற ஆட்களை நான் என்ன செய்கிறேன்? பார்த்துருக்குறேன். என் கூட படித்த ஒரு தம்பிலாம் எக்ஸாமுக்கு வந்து நான் மயங்கி விழுந்துட்டான். பரீட்சை கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுத்த உடனே. இந்த மாதிரிலாம் வரதை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பயத்தினால என்ன உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின்ஸ்க்கு மனசில் நீங்கள் படித்தது இருக்கும், ஆனால் அந்த கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு என்ன செய்யாமல், அந்த முதல் வார்த்தை தெரியாமல் மறந்து போயிடுவாங்க. இடையில இருக்கிற 2-3 வார்த்தை ஞாபகத்தில் வரும். அந்த கொஸ்டினை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றது அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடும்? டக்குன்னு மறந்து போயிடும். யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. 2 வார்த்தை ஞாபகம் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு, அந்த வேர்டு ஞாபகம் இருக்கும். ஆனால் பார்த்தா எப்படி அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி அந்த கொஸ்டினை ஃபினிஷ் பண்ணுறதுன்றத மறந்து போய் இடையில இருக்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வாய் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த பயத்தின் நிமித்தமாய் வருகிற ஞாபக சக்தியில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு செயல்படாமல் இருக்கிற நிலையில் இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் கூட இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட பயம் இருக்கலாம். இந்த எக்ஸாமை நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன், எப்படி நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஒருவேளை இந்த எக்ஸாமை நினச்சி ஒரு கவலை கூட இருக்கலாம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, சரியாக படிக்காமல் அப்படியே விளையாண்டுக்கிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பயம். நான் எப்படி இந்த எக்ஸாம் எழுத போகிறேன்? இந்த முழு வருஷமும் நான் படித்த காரியங்கள் நிறைய என் மனசில் இல்லையே அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து உங்களுக்கு நல்ல கோல்டன் டைம் இருக்குது. நீங்கள் இரவும் பகலும் பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படித்து நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் சரியான விடை எழுதுவதற்கு ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. சரியா? அப்போ நல்ல கவனமாக கவனிங்க. இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி படபடப்பு, இந்த மாதிரி ஒரு கவலை, இந்த மாதிரி ஞானம் சரியாக உங்களுக்கு அந்த மைண்டு செயல்படாமல், சிந்தனை செயல்படாமல், இந்த ஞாபக சக்தியில் நீங்கள் குறைபாடு உள்ளது காரியமாக நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னுடனே கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அப்போ எக்ஸாம் காலுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் தனியாக போகிறதில்ல, உங்கள் கூட ஏசப்பா உங்கள் துணைக்கு வரப்போகிறாரு. ஏசப்பா என் கூட நீங்கள் இருங்க, எனக்கு பரீட்சை எழுதுவதற்கு உதவி செய்யுங்க. இன்னும் ஒரு சின்ன ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்க, உங்கள் பரீட்சை காலில் ஏசப்பா உங்கள் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பயம்ன்ற அந்த பொல்லாத பயத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டுட்டு உங்களை அறியாத ஒரு தைரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அந்த தைரியத்தினால
கடவுள் உங்களை நிரப்புவார். பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள தைரியமுள்ள ஆவியை கடவுள் கொடுக்கிறார். இது கிஃப்ட்டுங்க. இது யாராலும் கொடுக்க முடியாதுங்க. இது ஏசப்பா ஒருவர் தான் உங்க வாழ்க்கையில கொடுக்க முடியும். நீங்க பரீட்சை காலுக்குள்ள நுழையும் பொழுதே, நீங்க பரீட்சை எழுத அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கும் பொழுதே ஏசப்பா உங்களுக்கு இன்னையிலிருந்து அந்த தைரியத்தின் ஆவிய வல்லமை உங்களுக்கு கொடுத்து உங்க கூட ஏசப்பா கூட வரப்போறார். எத்தனை பேர் ஏசப்பா என் கூட இந்த பரீட்சை எழுத என் கூட வரணும்னு நினைக்கிறீங்க? அப்ப ஏசப்பா வந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, பரத்திலிருந்து, எங்கன்னா பரலோகத்திலிருந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பாராம். என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ரென்த் மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ராடினரியான விஸ்டம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எக்ஸ்ட்ராடினரியான விஸ்டம் அப்படின்னா என்ன? பரலோகத்திலிருந்து கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். பாருங்க, நான் படிக்கிற காலத்திலலாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா படிப்பேன், நல்லா மனப்பாடம் பண்ணுவேன். மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் ஸ்கூலில் கிளாஸில் ஒரு கொஸ்டினை கொடுத்து எழுத சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு மறந்துடுங்க, எல்லாமே எனக்கு மறந்துடும். ஞாபக சக்தி எனக்கு இல்லாததுனால, அப்படிப்பட்ட குறைபாடு இருந்ததுனால நிறையா விஷயங்களில் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருந்துச்சு, தோல்வி இருந்துச்சு. ஆனால் அந்த நாட்களில் ஏசப்பா இந்த ஞானத்தை தருவார்னு நான் அறிந்ததுக்கப்புறம், ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு அறிவை தாங்க, ஞானம் உண்டாகணும்னு நினச்சிட்டு பரீட்சைக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலிருந்து வல்லாரக்கீரை சாப்பிட ஆரம்பிச்சிருவேங்க. ஞானம் கிடைக்கும்னு சொல்லி வல்லார முட்டாயை வாங்கி சுவைக்க ஆரம்பிச்சிருவேங்க. ஞானம் உண்டாங்கன்னு சொல்லி வல்லார கீரையினாலோ வல்லாரை முட்டாயினாலோ ஞானம் வராது. வசனம் சொல்கிறது, பரத்திலிருந்து சுத்தமான ஞானத்தை ஏசப்பா நமக்கு தருவாராம். அப்ப எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? பாஸ்டர், நான் பரீட்சை எழுதும் பொழுது நான் படிச்ச எல்லாம் அப்படியே படம் மாதிரி என் முன்னாடி அப்படியே ஓடுற மாதிரி என் சிந்தையில அந்த அறிவு மண்டலத்துல அந்த ஞானம் எனக்குள்ள உண்டாகி நான் சிறப்பா பரீட்சை எழுதணும் பாஸ்டர் அப்படின்னு விரும்புறவங்களுக்கெல்லாம் கடவுள் ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார். இன்னைக்கு நாம் அதை தான் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்து எனக்குள்ள இருக்கிறதான பயத்தெல்லாம் மாற்றி நான் படித்ததெல்லாம் எனக்குள்ள நல்ல மெமரி ஆகி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நீங்கள் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்களும் இந்த ஆண்டு சிறந்த வெற்றியாளர்களாய் நீங்கள் வருவீர்கள். சிறந்த வெற்றியாளராய் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு உங்க படிப்புல ஒவ்வொரு படியாக நீங்கள் அடுத்த நிலையில் கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சிறந்த நல்ல மேதைகளாக, பட்டதாரிகளாக, படிக்கிற நல்ல மேன்மக்களாக தேவன் உங்களை, ஆண்டவராய் இயேசு உங்களை மாற்ற அவரால் முடியும். சரியா? ஆகையினாலே உங்களுக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட வரப்போகிறாரு. 2வது உங்க பயத்தை மாற்றி தைரியத்தை தரப்போகிறாரு. 3வது உங்களுக்குள்ள இருக்கிறதான ஞானத்தின் குறைபாடு எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு விஸ்டம், அறிவை, ஞானத்தை கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாஸ்டர் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்றோம், கை தூங்க பார்க்கலாம். சரி, அதற்காக ஜெபிக்க போகிறோம். 2வது, பாஸ்டர் எனக்கு பரீட்சைனாலே பயமாயிருது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், கை தூங்க பார்க்கலாம். பரீட்சைனாலே பயமாயிருது, கை தூங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கீங்களா? சரி, நல்லா அதுக்கு மட்டும் கையை எப்படி தூக்குறீங்களே? பயம், ஆண்டவராய் இயேசு உங்களை மாற்றுவார். ஒரு அக்கா உங்களுக்கு நல்ல சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய சாட்சியெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? கேட்டிருப்பீங்க. ஏசப்பா எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்து அவங்கள சிறந்த நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு உதவி செய்தது போல உங்களுக்கு ஏசப்பா இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார்? நல்ல உதவிகளை ஆண்டவர் செய்ய போகிறார். சரி, இங்க பாருங்க, படிக்காம போயிட்டு ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது அந்த கொஸ்டினுக்கு ஏதாவது படம் மாதிரி எனக்கு கண்ணு முன்னாடி காட்டுங்க அப்படின்னு சொன்னா ஏசப்பா என்ன செய்ய மாட்டாரு? காட்ட மாட்டார். நிறைய பேர் அப்படி குறுக்கு வழியில் ட்ரிக் பண்றதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்துரு, காமிங்க ஏசப்பா. அப்புறம் இந்த ஒன் வேர்டு கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ABCD ஏசப்பா ஏசப்பா நான் கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு விரலை வச்சு நான் வைப்பேன். அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்ற ஆள்லாம் இருக்கீங்களே.
ஆமாம், கண்ணை மூடிக்கிட்டு ஏயா பியா சியா டியா ஏதாவது ஒரு விரல ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதிரி குறுக்கு வழிக்கெல்லாம் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்ய மாட்டார். நீங்கள் உழைக்கணும். உழைக்கணும்னா என்ன? நல்லா படிக்கணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் டிவி பார்க்குறத நிறுத்தணும், செல்ஃபோன் பார்க்குறத நிறுத்தணும், அப்புறம் கிரிக்கெட் விளாட்றத நிறுத்தணும், பசங்களோட சேர்ந்து வெட்டி கதை பேசுவதை என்ன செய்யணும்? நிறுத்திட்டு நீங்கள் என்ன செய்யணும்? படிப்பு நேரத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். நல்லா படிக்கணும். படித்ததை மனப்பாடம் பண்ணணும். நிறைய நேரம் பார்த்துருக்குறோம், புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டு வாழ்க்கை உடனே மூடிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் திறந்து பார்ப்பாங்க. இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு கொஸ்டினை ஒரு 5 தடவையாவது, ஒரு பேராகிராஃபை ஒரு 10 தடவையாவது நீங்கள் படித்து படித்து அதில் ரொம்ப கஷ்டமான வேர்டை மறுபடியும் ஸ்பெல்லிங்கோட நீங்கள் என்ன செய்யணும்? அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணுவது மாத்திரமல்ல, அதை எழுதி பார்க்கணும் வீட்டில் உட்காந்து. சில பேராகிராஃப்ஸை, முக்கியமான பேராகிராஃப்ஸ் எல்லாம் உங்களுடைய டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சிறப்பாய் உங்கள் மைண்டில் மெமரி ஆகும். அப்போ நீங்கள் நல்லா உழைத்து, அது மாத்திரமில்ல அதோட கூட ஏசப்பா எனக்கு உதவி செய்யும்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் நினச்சிட்டு போயிருப்பீங்க, இந்த கொஸ்டினுக்கு எனக்கு 5 மார்க்கு தான் கிடைக்கும்னு. 10 மார்க்கு கொஸ்டினுக்கு கடவுள் உங்களுக்கு 10க்கு 10 மார்க் எடுக்கிறதற்கு கடவுள் உதவி செய்வார். மாத்திரமல்ல, நீங்க ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் திருத்துருவாங்களா, அந்த வாத்தியார் மனசுல கடவுள் பேசுவார். இவனுக்கு கொஞ்சம் நல்ல மார்க்க போடு, இவனுக்கு ஒரு நல்ல மார்க்க போடு அப்படின்னு கடவுள் என்ன செய்வாரு? உங்க சார்பில் நின்று ஏசப்பா பேசுவாரு. இந்த காரியமெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதற்கு தான் இன்னைக்கு இந்த ஜெபத்தை இந்த இடத்துல நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆகையினால குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்த பண்ணப்படும். ஜெயமோ என்ன செய்யும்? கர்த்தரால். ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. முதலாவது ஏசப்பா உங்களுக்கு பயத்தை நீக்கி எக்ஸ்ட்ராடினரியான ஸ்ட்ரென்த்தை, தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ரெண்டாவது உங்கள் படபடப்பு எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாரு. மூணாவது, நீங்கள் ஞானத்தில் குறைவாக இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு சிறப்பான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், பாஸ்டர் எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு படிக்கணும்னு புக் எடுத்தாலே தூக்கமாக வருது, எனக்கு படிக்கணும்னு நினச்சாலே என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி கெட்ட சொப்பனங்கள் வருது, என்னால் நல்லா படிக்கவே முடியலை, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை, என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன், புத்தகத்தை எடுத்து உட்காந்தாலே கண்ணில் கண்ணீராக என்னை படிக்க விடாமல் என்னை பயங்கரமாக என்னோடு சில காரியங்கள்லாம் இடைபடுது பாஸ்டர், எனக்கு படிக்கணும்னு உட்காந்தாலே என்னை போட்டு ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் உங்களுக்கு இருக்கும்னா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தரப்போகிறாரு. இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஜெபிச்சுட்டு இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடி வெல் ஸ்டடியாக மாறப்போகுது. நல்லா நீங்கள் படிக்க போகிறீங்க, நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. உங்கள் சிந்தையை கடவுள் நல்லா ஆண்டவர் சுத்தம் பண்ணி தெளிவான சிந்தையை கடவுள் உங்களுக்கு கொடுத்து மனசை நல்லா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி நீங்கள் இனி போய் படிக்கிற அத்தனை பாடமும் உங்கள் மனதில் தங்க போகுது. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இப்போ நான் நிறைவு பகுதிக்கு வரேன். எத்தனை பேருக்கு ஏசப்பா உதவி செய்யணும்னு விரும்புகிறீங்க? ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? 2 காரியத்தை செய்யணும். ஒன்று, இப்போ நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் வாயை திறந்து மனசுக்குள்ளே சத்தமாக ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் பிரச்சனையை ஏசப்பாட்ட சொல்லுங்கள். ஏசப்பா எனக்கு பயம் வருது, ஏசப்பா எனக்கு படபடப்பு வருது, ஏசப்பா எனக்கு பரீட்சை முடிஞ்சோன்னே மார்க் என்ன வரும்ன்ற ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கவலை இருக்குது. தோற்றுவோன்ல நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, எதிர்காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். சரியா? நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. அப்புறம் 2வது, நீங்கள் பரீட்சை காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல, தைரியம் பயம் மாறி தைரியத்தை தருவீங்கன்னு சொன்னாங்களே, நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு அவங்க சொன்னாங்களே, என் கூட இருங்க, பயத்தை மாற்றுங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இனி டெய்லி நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறீங்க. கடவுள் உங்களுக்காக ஏசப்பா அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு நீங்கள் சிறப்பான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள், நல்ல முறையில் பரீட்சை எழுதுவீர்கள் என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்தில்? நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஏசப்பா, யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. இது ஒரு அற்புதமான நேரம். கடவுள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிற நேரம். பயத்தை மாற்றி தைரியத்தை கொடுக்க போகிற நேரம். உங்கள் வாழ்க்கையில் வியாதியோ பலவீனமோ படிக்க முடியாதபடி உங்களை ஏதோ ஒரு காரியம் அழுத்தி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதையும் ஏசப்பா மாற்றுகிற நேரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்பி இங்கே உள்ளவா. சரி, எல்லாரும் இங்கே பாருங்க. கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஆமாம், கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. என்ன, கண்ணை மூடி கையை கூப்பி, அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் சொல்லுங்கள். அன்புள்ள ஏசப்பா, என் வாழ்க்கையில் நான் நல்லா படித்து இந்த வருஷம் எழுத போகிற முழு ஆண்டு பரீட்சையை சிறப்பாக எழுதுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. என் கூட நீங்கள் இருங்க, என் கூட நீங்கள் வாங்க. நான் பரீட்சை எழுதும் பொழுது, நான் பரீட்சை அட்டன் பண்ணும் பொழுது எனக்கு பயம் இருக்குது, ஒரு படபடப்பு இருக்குது, எப்படி எழுதுவோம்னு கவலை இருக்குது. இது எல்லாத்தையும் ஏசப்பா எனக்கு மாற்றுங்க. எனக்கு தைரியத்தை தாங்க, எனக்கு நம்பிக்கையை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, எனக்கு தெளிவான சிந்தையை தாங்க. எனக்கு இதெல்லாம் தாங்கப்பா. நான் சிறப்பான பரீட்சை எழுதி, நான் சிறப்பாக பரீட்சை எழுதி நான் பாஸ் ஆகி நல்ல மதிப்பெண் எடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எனக்குள்ள பலவீனம் இருக்குது, படிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் விளையாடணும்னு சிந்தை, ஊரை சுத்தணும்னு சிந்தை, எதையாகிலும் ஒன்று தேவையில்லாத செய்யணும்னு சிந்தை எனக்குள்ள போராடுது. என்னை விடுவீங்க ஏசப்பா, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஏசப்பா, என்னை ஒரு நல்ல பையனா மாத்துங்க, என்னை ஒரு நல்ல பிள்ளையா மாத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கூட இருந்து என்னை நடத்துங்க. எல்லா கைகளை கூப்பி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல மாலை பொழுதில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடு இந்த இடத்துல இந்த ஜெபத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்காய் உதவியாய் ஆண்டவரான பிள்ளைகளை கர்த்தர் தந்தி, ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, 70க்கும் அதிகமான பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை தாக்குகிற பயத்தின் ஆவி இப்பொழுதே விலகி ஓடி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசு எங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா எங்களுக்கு தைரியத்தை தருவார். ஏசப்பா எங்கள் பலவீனங்களை மாற்றுவார். எங்கள் ஞானத்தில் இன்னும் அதிகமான அறிவை, ஞானத்தை ஏசப்பா கொடுப்பார் என்கிற ஒரு தைரியம், நம்பிக்கை இவர்களுக்குள் உண்டாகும்படி இவர்களை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக, தெளிவுள்ள ஆவியினால் நிரப்புவீராக, தைரியமுள்ள ஆவியினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் சீரழிக்க நினைக்கிற பிள்ளைகளின் எதிர்காலத்தை சூனியமாக்க நினைக்கிற பிசாசின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்து ஆண்டவரே, இந்த எக்ஸாம் தேர்வுக்கான ஆண்டவரே, இந்த பரீட்சைக்கான ஆண்டவரே ஆயத்த பணிகளில இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற இந்த ஜெபத்துல பங்கு பெற்ற ஆண்டவரே, அச்சுவர்ஸ்ல பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே பலனை தாருமையா. நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து போனது நிமித்தம் ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் என்ன ஆண்டவரே சப்ஜெக்டில் எல்லாம் அவர்கள் குறைவுள்ளவர்களாயிருந்தார்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை, படிப்பை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும்.
ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.